செம்மறி புருவையாய் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பூக்களை அன்புடன் ஏந்தி ஆண்டவரில்லம் செல்வோம். ஆயிரம் விளக்குகள் பீடத்தில் ஏந்தி அவருக்கு நன்றி சொல்வோம். அற்புத பூக்களை அன்புடன் ஏந்தி ஆண்டவரில்லம் செல்வோம். சுவைக்கும் வரங்களை சுவைக்கும் உன் சிறு கரத்தின் வழிகளை புணர்ந்தோ வழிகளை உணர்ந்தோ உன் மொழியின் வரங்களை சுவைக்கும் வரங்களை சுவைக்கும் உன் மையளிக்கும் நீரை மக்களே வருக, நீரை மக்களே வருக. மொழியின் பலன்களை சுவைக்கும் பலன்களை சுவைக்கும் உன் திரு கரத்தின் வரைகளை உணர்ந்தோம் வரைகளை உணர்ந்தோம். மொழியின் பலன்களை சுவைக்கும் பலன்களை சுவைக்கும் உன் திரு கரத்தின் வரைகளை உணர்ந்தோம் வரைகளை உணர்ந்தோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கதவுகளை திறந்து மன்னக உயிர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இறையன்பை அணிவித்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் தூய கன்னி மரியாவின் அமலோற்பவ பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் பெருவிழா வாழ்த்துக்களை கூறி வருக வருக என இறை இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றோம். கண்கள் பணிக்கும் போதெல்லாம் உள்ளம் தேடும் உன்னத உறவு அம்மா. கண்கள் இல்லாமல் ரசித்தேன், காற்று இல்லாமல் சுவாசித்தேன், வார்த்தை இல்லாமல் பேசினேன், பொம்மை இல்லாமல் விளையாடினேன், கவலை இல்லாமல் வாழ்ந்தேன் என் தாயின் கருவறையில் மட்டுமே. இவை உலகிற்கு நம்மை வெளிப்படுத்திய அன்னையை உருவகப்படுத்தும் கவிதைகள். அதனால்தான் நம் இறைவனையே கருவில் தாங்கிய நம் தேவ மாதாயின் அமல உற்பவ பெருவிழாவை கொண்டாடுகிறோம். மரியே வாழ்க. வார்த்தை சொன்னதிலிருந்து தனது மகனை உயிரற்ற உடலாய் மடி சுமந்த வேலை வரை எவ்வித எதிர்பார்ப்பும் முறுமுறுப்பும் காட்டாமல் நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னிலை மாறாமல் உன்னதத்தின் மேன்மையை வெளிப்படுத்தினார் நம் அன்னை. பாவ இரத்தத்தின் உதித்த நாம் மாசற்றராக மாற பரம தந்தை தேர்ந்தெடுத்த உன்னத தூய கன்னிமரியாள். அகிலத்தையே 7 நாட்களில் படைத்த பரமன் தன் மைந்தனை மிகப்பெரிய அரசனாக இவ்வுலகில் உருவாக்கி இருக்கலாம். ஆனால் பாம்பினால் வஞ்சிக்கப்பட்டு பாவத்தை தாங்கிய அந்த பெண்மையை
புனிதமாக்க பரம தந்தையால் சுட்டிக்காட்டப்பட்டு மைந்தனால் இதோ உன் தாய் என்று இவ்வுலகிற்கு அருளப்பட்ட அன்பின் வரப்பிரசாதம்தான் நம் அன்னை. ஆனால் நடைமுறையில் நாம் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றன வாயினும் நனி சிறந்தனவே என்றான் பாரதி. ஆனால் இன்று பெற்ற தாய் முதியோர் இல்லத்தில், பிறந்த நாடு கயவர்களிடத்தில் நாமும். நாடு சொல்வது உகந்த பாதையா? நான் பிரகாசிக்க தன்னையே எரித்து கொண்டு இருக்கும் திரியானவள் தான் நம் தாய் என்ற மனநிலையை கொள்வோம். போற்றி தாய் என்று தாளங்கள் கொட்டடா, போற்றி தாய் என்று பொற்குழல் ஊதடா என்று பாரதி வணங்கிற்கெனங்க அகச்சையை அகற்றுவோம், அன்னையை போற்றுவோம், அருளை பெறுவோம், இத்திருப்பலியில் இணைவோம். அன்புமிக்கவர்களே, இந்த நாளை சிறப்பு செய்கின்ற நமது ஊரில் உள்ள அமலோற்ப மாதா சபையினர், நாம் நமது ஊரில் என்று அமலோற்ப அன்னையினுடைய திருவிழாவை வெகு சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் ஓராண்டு காலமாக இறைவன் நிறைவாக வழிநடத்தியதற்கு நன்றியாகவும் தொடர்ந்து இந்த சபையிலே பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் குறிப்பாக அன்னை மரியாள் மீது கொண்டுள்ள பக்தியிலும் சிறந்தோங்க வேண்டுமெனவும், குடும்ப சமாதானம், ஊரிலே வளர்ச்சி, நினைத்த காரியங்களெல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டுமெனவும், எதிர்கால குடும்ப வாழ்வுகள் அனைத்துமே, உயர்கல்வி வளர்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமைய வேண்டுமெனவும் இந்த திருப்பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். அத்தோடு இணைந்து இந்த திருப்பலியானது வின்சென்ட் ஜெயராணி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இரக்கமே உருவான எம் இறைவா, இறையாட்சியை மலரச் செய்யும் பொறுப்பும் கடமையும் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு என்பதை மறந்து உலக ஆடம்பர வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மாசின்றி மண்ணில் உதித்த எம் இறைவா, இவ்வுலகில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அந்நீதிகளுக்காகவும் கருவிலேயே பெண் குழந்தைகளை கழிக்கும் நிலைகளுக்காகவும் மனம் வருந்துகிறோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். அல்லாயனே எம் இறைவா, தேவையில் இருப்போர் இவ்வுலகில் பலர் உள்ளனர். ஆனால் அவர்களை கண்கொண்டு பாராமல் சுயநல போக்கில் வாழ்ந்த நேரத்திற்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. அமைதி
மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாளின் அமலோற்போத்தின் வழியாக திருமகனுக்கு வந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு திருமகனுடைய இறப்பின் முன் விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்த நீர். அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மை அடைந்து உம்மிடம் வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 9 முதல் 15, மீண்டும் 20. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். வசனம் 20. மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் 445. கடவுளை நினைக்கின்றது
வாசகம். ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3-6 வரை, மீண்டும் 11 முதல் 12 வரை. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3-6 வரை, 11-12 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்தருளினார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோற்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு நம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். இது ஆண்டவரில் அரங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 26 தொடக்கம். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார்.
அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கண்ணி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் உதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதுதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அரசன் ஒருவன் தெரு வீதியிலே தனது அமைச்சரோடு நடந்து சென்றான். அப்பொழுது வழியிலே ஒரு குழந்தையை கண்டான். அந்த குழந்தை அழுது கொண்டே இருந்தது. ஒரு சிறுமி அழுது கொண்டே இருந்தார். அப்போ அரசர் அந்த சிறுமியினுடைய அருகில் சென்று, குழந்தாய், ஏனம்மா அழுகிறாய்? ஐயா, எனது தாயோடு நான் வந்தேன், இப்பொழுது எனது தாயை நான் தொலைத்து விட்டேன், அவரை எனக்கு கண்டுபிடித்து கொடுங்கள், என் அம்மா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று அழத் தொடங்கியது அந்த குழந்தை. உடனே அரசர், சரி, நான் கண்டுபிடித்து கொடுக்கிறேன், நீ என்னோடு வா என்று அரண்மனைக்கு கூட்டிச் செல்கின்றார் அந்த குழந்தையை. அப்பொழுது நாடு முழுவதும் அறிவிப்பு விடப்படுகிறது. அந்த அரசன் அந்த குழந்தையிடம் கேட்கிறான், உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையிட்ட அடையாளத்தை கேட்கின்றார். அப்பொழுது அந்த குழந்தை சொன்னது, எங்கள் அம்மா மிகவும் அழகாக இருப்பாள், என் தாய் மிகவும் அழகாக இருப்பாள் என்று குழந்தை சொன்னது. உடனே அரசன் நாடு முழுவதும் அறிக்கை இடுகின்றான். படை வீரர்களை அனுப்பிட்டே, கொண்டாங்கடா, என்ன நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அழகான தாய்மார்கள் எல்லாத்தையும் கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு தாய்மார்களாக வரவழைக்கப்படுகிறார்கள். அப்போ அந்த குழந்தை பார்த்துவிட்டு இது எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியது. ஆஹா, என்னடா இது அப்படின்ட்டு அரசர் முழிச்சிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் தள்ளாடி ஒரு மெல்லியான ஒரு தேகத்தோடு ஒரு அம்மா அரண்மனை வாயிலிலே நிற்கிறார். எல்லோரும் வெளியே போக சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த குழந்தை அம்மா என்று ஓடி போய் அந்த தாயை கட்டி அணைத்துக் கொள்கிறார். அப்போ அரசருக்கு ஆச்சரியம், என்னடா இந்த குழந்தை என் அம்மா மிகவும் அழகாக இருப்பாள் என்று சொன்னாரே, ஆனால் இந்த தாயை பார்த்தா ரொம்ப நோஞ்சா மாதிரி, நோய் பிடிச்சவங்க மாதிரி மெலிந்த மேனியராக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையிடம் கேட்டார். இவங்க தான் எங்கள் அம்மா, இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க, எங்கள் நல்ல அம்மா அப்படின்னு சொல்லி முத்தமிட்டார். அப்போ அந்த அரசர் புரிந்து கொண்டார், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சியாக எப்படி இருக்கிறதோ, அது குழந்தை எப்படியாக இருந்தாலும் அந்த தாய்க்கு என் பிள்ளை பொன் போன்றவள், என் மகன் சிறந்தவள் என்று தாய் விட்டு கொடுக்க மாட்டாள். அதே போல பிள்ளையும் தனது தாய்க்கு மிகவும் சிறப்பானவள். அந்த தாய் எப்படி இருந்தாலும் எங்க தாய் தான் உயர்ந்தவள், என்னுடைய அம்மா தான் இந்த உலகத்திலே சிறந்த தாய் என்று ஒவ்வொரு குழந்தையும் நினைக்கிறது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று நமது தாயாம் திரு அவையானது தூய அமலோற்ப மாதா சபை திருவிழாவை கொண்டாடுகிறது. தூய அமல அன்னை விழாவை சிறப்பு செய்ய அழைப்பு விடுக்கிறது. அன்னை மரியாள், இந்த அமலோற்பவ மரியாள், அன்னை மரியாளுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல ஊர்களிலே காட்சி கொடுக்கின்றாள். பல பெயர்கள் தாங்கியவள் நமது தாய் அன்னை மரியாள். அப்படி என்றால் இந்த அமல அன்னை பெருவிழா உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் திருவருகை காலத்திலே கொண்டாடினாலும் இது விழாவாக நாம் சிறப்பு செய்கிறோம். வழக்கத்திற்கு மாறான அந்த ஊதா நிற நிறங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு திருவிழாவுக்குரிய ஆடம்பரமான வெள்ளை நிற, கோல்டு நிற, பொன்னிற ஆடையானது அணிவிக்கப்பட்டு இன்று நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். அதே போல உன்னதங்களிலே பாடப்படுகிறது. இப்படியெல்லாம் இந்த விழாவை சிறப்பு செய்கிறோம் திருவருகை காலத்தில். அப்படி என்றால் இந்த அன்னை மரியாள் நமக்கு தாயாக இருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். நாமும் அந்த தாய் மீது கொண்டுள்ள ஒரு பற்று, ஒரு பிடிப்பு, என் தாய் எனக்கு முக்கியம் என்று சொன்ன அந்த குழந்தையை போல நமக்கும் எங்கள் அன்னை மரியாள் எங்களுக்கு முக்கியம். எவ்வளவு புனிதர்கள் இருந்தாலும் எங்களுக்கு அன்னை மரியாள் தான் எங்களுக்கு தாய்.
என்று நாம் அன்னை மரியாளுக்கு இது கொண்டுள்ள ஒரு பற்று. நமது தாய் அவ்வளவு அன்புள்ளவள், அவ்வளவு அழகுள்ளவள், அவ்வளவு கனிவு நிறைந்த நமது தாய் அன்னை மரியாள். எனவே இந்த நாளை நாம் திருவருகை காலத்தில் இருந்தாலும் உலகம் முழுவதும் சிறப்பாக அமலோற்ப மாதா சபை திருவிழாவாக, அமல் அன்னை பெருவிழாவாக சிறப்பு செய்ய அழைப்பு விடுக்கிறது. திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் இந்த விழாவை மிக பெரிதாக உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று பிரகடனப்படுத்தினார். எப்படி? அவர் சொல்லிய வார்த்தைகளிலே, மிகவும் பேறு பெற்ற கன்னிமரியா கருவான முதல் நொடியிலிருந்தே எல்லாமல்ல இறைவனுடைய தனிப்பட்ட அருளாலும் சலுகையாலும் மனித குலத்தின் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பேறு பலன்களை முன்னிட்டு ஜென்ம பாவத்தின், பிறப்பு நிலை பாவத்தின் எல்லா கரையினின்றும் விடுவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டார். இக்கோட்பாடு இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டதாகும். எனவே இது எல்லா விசுவாசிகளாலும் உறுதியாக இடைவிடாது விசுவசிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அறிக்கையிடுகிறோம், அறிவிக்கிறோம், வரையறுக்கிறோம் என்று திருத்தந்தை அவருடைய பொது சங்கத்திலே எல்லா ஆயர்கள் கருதினால்கள் முன்னதாக உலக மக்களுக்கு அன்னை மரியாள் அமலோற்ப மாதா, அன்னை மரியாள் அமளியாக உற்பவித்தவர், எனவே இது ஒரு பெரிய விழா என்று திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இவர் வெளியிடுகிறார். அதிலிருந்து நாம் இதை விழாவாக சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அனைத்திற்கும் உச்சமாக 4 ஆண்டுகளுக்கு பிறகு, திருத்தந்தை அறிவித்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு லூர்து மாதா கெபியிலே காட்சி கொடுத்த அன்னை கன்னி மரியாள் 1858ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி லூர்து காட்சியிலே 16வது காட்சி, மொத்தம் 18 காட்சிகள். அப்போ 16வது காட்சி. 3வது காட்சியிலே பெர்னத் அம்மாள் அந்த சிறுமி, அம்மா உமது பெயர் என்ன என்று கேட்கின்றார். அப்போ அந்த காட்சியிலே அன்னை மரியாள் சொல்லவில்லை, நீ அடுத்த காட்சிக்கு வரும் பொழுது ஒரு தாளையும் ஒரு எழுதுகோளையும் நீ கொண்டு வா என்று சொல்லி அன்னை மரியாள் அனுப்புகிறார். அதற்கிணங்க இந்த பிள்ளை கொண்டு வருகிறது. ஆனால் அந்த தாய் தனது பெயரை வெளிப்படுத்தவே இல்லை. அதன் பிறகு ஜபம் 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 என்று வெளிப்படுத்தினார். அதன் பிறகு பாவிகள் மனம் திரும்ப ஜபம் செய்ய வேண்டும், ஜபமாலை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இப்படியே நீட்டிக்கொண்டே வருகிறார். கடைசியிலே 16வது காட்சியில்தான் அன்னை மரியாள் தனது பெயரை வெளிப்படுத்துகின்றார். என்ன பெயர்? நாமே அமல உற்பவம் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். எனவே அமலோற்ப மாதா விழாவை நாம் சிறப்பு செய்கின்றோம். இந்த விழாவானது கீழை திருச்சபையிலே 7ஆம் நூற்றாண்டு முதலே கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்னை மரியாள் அண்ணா வயிற்றில் கருவான விழாவாக அவர்கள் கொண்டாடினார்கள். இப்பொழுது கத்தோலிக்க திருச்சபை கொண்டாடுவது போல அமல உற்பவம் என்று துவக்க காலத்திலே கொண்டாடப்படவில்லை. மேலை நாடுகளிலே 9ஆம் நூற்றாண்டு முதல் இந்த விழாவானது நடைமுறைக்கு வந்தது. இந்த நிலையிலே கான்ட்ரபரி ஈட்மர் என்பவர் 12ஆம் நூற்றாண்டிலே அமல உற்பவம் என்ற தலைப்பிலே ஒரு நூல் ஒன்றை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த நூலிலே சொல்லப்பட்ட கருத்துகளுக்கு பல இறையியல் விவாதங்கள் எழுந்தன. அன்னை கன்னிமரியா அமல உற்பவி என்றால் கன்னிமரியாள் ஜென்ம பாவ மாசு கரையில்லாமல், பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் கருவான தருணத்திலிருந்தே அண்ணாவினுடைய உதரத்தில் இருக்கும் பொழுதே அவர் உற்பவித்தாள் என்றால், அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பு பயன் அன்னை மரியாளுக்கு தேவைப்படாமல் ஆகிவிடுமே என்று நிறைய விவாதங்கள் எழுந்தது. புனித தாமஸ் அக்வினாஸ் போன்றவர்களெல்லாம் அதற்கு வாதாடினார்கள் சார்பாக. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த அருளாளர் யோவான் டன்ஸ் காட்டூஸ் என்பவர் 1265 முதல் 1308 வரை வாழ்ந்தவர். கிறிஸ்துவை மீட்பராக பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை மற்ற எல்லோரையும் விட கன்னிமரியாளுக்கு தான் அதிகம் தேவைப்படும். இயேசு கிறிஸ்து மெசியாவினுடைய மீட்பு நம்மளை விட அன்னை மரியாளுக்கு தான் அதிகம் தேவை.
ஏனென்றால் அன்னை மரியாள் மீட்பரின் அருங்கொடை, இயேசு கிறிஸ்துவினுடைய அருள் கொடை நமக்கு முன்னாலே முன் சென்று அவளை பாதுகாத்திருக்கப்பட்டிருக்கிறது. பாவ மாசு கரையில்லாமல் அந்த மீட்பின் அருள் முன்கூட்டியே அன்னை மரியாளுக்கு சென்று விட்டது. எனவே அவர் ஜென்ம பாவத்திலிருந்து அவர் கழுவப்பட்டார், மீட்கப்பட்டார். எனவே இதுதான் ஒரு சிறப்பான ஒரு நிலை. இதற்கு உதாரணமாக நாம் பார்க்கலாம். ஒரு நோய் வருகிறது, நாம் அதற்கு மருந்து சாப்பிடுகிறோம், ஊசி போடுகிறோம், தடுப்பு மருந்துகள் நாம் சாப்பிடுகிறோம் அந்த நோய் குணமாக வேண்டும் என்று. அந்த நோயும் சுகமாகிறது. இது நோய் வந்த பிறகு. நோய் வருவதற்கு முன்னால் வருமுன் காப்போம், தடுப்பு மருந்துகள், தடுப்பு ஊசி போடப்படுகிறது. குழந்தை பிறக்கும் பொழுதே இப்பொழுது என்ன தடுப்பூசி எல்லாம் போடுகிறார்கள்? போலியோ தடுப்பு ஊசி, இப்போ கொரோனா தடுப்பூசியும் போடுவதாக யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு சேர்த்து போட்டு விட்டுறணும் குழந்தைகளுக்கு அப்படின்ட்டு. போலியோ, அப்புறம் காலரா, இதெல்லாம் முதல்ல ரொம்ப தலைவிரித்தாடியது. அதே போல் அம்மை, தட்டம்மை நோய், பெரியம்மை நோய். அப்போ இதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழந்தை பிறந்த உடனே 2 மாதம் 1 மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தடுப்பூசி போடுகிறார்கள். அப்போ குழந்தை பெரிய வியாதியிலிருந்து, நோயிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக முன்கூட்டியே தடுப்பு முறை, வருமுன் காப்போம். அதே போல அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை கருத்தாங்க வேண்டும், இந்த உலக மீட்பரையே தாங்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளுக்கு வருமுன் காப்போம், தடுப்பூசி, தடுப்பு மருந்து முன்கூட்டியே செலுத்தப்படுகிறது. இதுதான் இந்த அமலோற்பவம். அன்னை மரியாள் அமளியாக ஜென்ம பாவ மாசு அறியாமல் அவள் உற்பவித்தாள். பிறப்பின் போது மட்டுமல்ல, அவர் அந்த தருணத்திலிருந்து இறப்பு வரை எந்த பாவ மாசு மறுவிழாமல் காக்கப்பட்டார். அதைத்தான் திருத்தந்தை இதை அன்னை மரியாள் அமளியாக, அமல உற்பவியாக, எந்த மாசும் இல்லாமல் உற்பவித்தாள் என்று இந்த விழாவை சிறப்பு செய்ய நமக்கு அழைப்பு விடுகிறது. தாவீதுக்கு ஆண்டவருடைய இல்லத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலை. தாவீது தான் பெரிய அரசர் இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே, அவர்தான் கட்ட வேண்டும். ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கை நழுவி போகிவிட்டது. காரணம் என்ன? அவருடைய கரங்கள் கைப்பட்டு விட்டது, அவருடைய கரங்கள் கரைபட்டு விட்டது, அவருடைய இதயம் கருப்படைந்து விட்டது, அழுக்காகிவிட்டது. அவருடைய இதயம் பாவத்தினுடைய கரையால் தூய்மையற்று காணப்பட்டு விட்டது. அவர் செய்த பாவம் நமக்கு தெரியும். எனவே அவருக்கு அந்த வாய்ப்பு, கோயிலை கட்ட அந்த வாய்ப்பு தடுத்து போகிவிட்டது. மாறாக அவருடைய மகனாகிய சாலமோன் அரசருக்கு தான் கோயில் கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. எனவே தாவீது அரசர் செய்த பாவத்தினால் அவருடைய இதயம் கரைப்பட்டு விட்டது, உடல் முழுவதும் கரைப்பட்டு விட்டது. எனவே அந்த ஆலயத்தை கட்ட முடியவில்லை. எனவே மீட்பர் இயேசு மெஸ்ஸியா என்கின்ற அருமையான ஆலயத்தை, மீட்கக்கூடிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றால் எல்லோ பெண்மணிகளுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. மாறாக அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த பெண்மணி கரையுள்ளவளாக இருக்க வேண்டும், கரையற்றவளாக இருக்க வேண்டும், தூய்மை உள்ளவளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே உலகத்திலே அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாக்கியம். எனவே அன்னை மரியாள் தூய்மையினுடைய ஒரு லீலி மலராக இருந்ததால், இயேசுவை பெற்றெடுக்கக்கூடியதால் அவள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளை தேர்ந்தெடுக்கின்றார்கள். எனவே தான் அன்னை மரியாள் முப்பொழுதும் கண்ணி என்று நாம் சிறப்பு செய்கின்றோம். எனவே இந்த தூய அமலோற்ப மாதாவினுடைய விழாவிலே இந்த தாயிடமிருந்து நாம் ஏராளமான காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலிலே தூய்மை, அதுதான் உள்ள தூய்மை. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் சொல்வார்கள், பாவ உணர்வு இல்லாத உணர்வு தான் இன்னைக்கு பாவத்திலே பெரிய பாவம் என்று சொல்லுவார். அது உண்மைதான். இன்னைக்கு பாவ உணர்வே இல்லை, குற்ற மனசாட்சி இல்லை, குற்ற உணர்வு இல்லை, பாவம் தவறு என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இல்லை. நான் தவறு செய்யலை, நான் தப்பு செய்யலை, நான் தூயவர், நான் புனிதர், அப்படிதான் இன்னைக்கு எல்லாருமே இருக்கிறோம். நம்மளே நாம் நியாயப்படுத்துகிறோம். நமது தவறை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை, பாவ உணர்வு இல்லை, பாவத்திற்காக மன வருத்தம் அடைவதில்லை, பாவ அறிக்கை செய்வதில்லை. நான் என்ன தப்பு செஞ்சேன், இது பெரிய பாவமா, இது பாவமே இல்லை அப்படின்ட்டு தான் இன்றைய
21ஆம் நூற்றாண்டிலே நாம் அடி எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்குது. இளைய தலைமுறை இன்றைய காலங்கள் நமக்கு அதைத்தான் கட்டிக்கொள்கிறது. எனவே திருத்தந்தை அன்றே சொல்லிவிட்டார். எனவே பாவ உணர்வு நமக்கு வேண்டும். தவறு அதை ஏற்றுக்கொண்டு அந்த தவறுக்காக பாவ அறிக்கையிட்டு நமது உள்ளத்தை கழுவி தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அதுதான் இந்த அமலோற்ப நாள் விழா நமக்கு தருகின்ற ஒரு மைய செய்தி. நாமும் அந்த அன்னை மரியாளை போல தூயவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே தான் நாம் வாசிக்கிறோம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்னே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அப்போ நாமும் அவரை போல தூயவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தார். அடுத்து நம்மையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே இந்த அமலோற்ப மாதா விழா நமக்கு தெரியப்படுத்துவது அதுதான். நாம் அந்த அன்னையை போல இறைவனை போல தூயவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தூயவர்களாக இருந்திருக்கிறார்கள். பாவத்தை கண்டு பாம்பை கண்டு விலகுவதைப் போல, பாம்பை கண்டு ஓடுவதைப் போல ஓடி இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு பாவங்கிற உணர்வே இல்லை. பாவத்தை துணிந்து செய்கிறோம். தவறை செய். இன்னைக்கு உலகம் எங்கு பார்த்தாலும் தவறினுடைய, தீமையினுடைய, பாவத்தினுடைய ஒரு பிறப்பிடமாக இருக்கிறது. சிறுவர் முதல் பெரியவர் வரை பாவத்தை செய், தவறு செய், இதில் என்ன இருக்குது என்று இருக்கக்கூடிய ஒரு நிலை. எனவே இந்த அமலோற்ப மாதா விழா நமக்கு சுட்டி காட்டுவது, பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓடிவிட வேண்டும். சீராக் ஞானம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம் அருமையாக சொல்லுகிறது. பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. அது அருவருப்பு, ஒரு பயம். இன்னைக்கு அப்படி இல்லை. தவறை பார்த்து பயப்படுறது இல்லை, அதை பார்த்து அருவருப்பும் வர்றதில்லை. தொடக்கத்தில் இன்னைக்கு நாம முதல் வாசகத்தில் வாசித்தோம் அருமையாக, அப்படி தானே? பாம்பு ஏமாற்றியது, வஞ்சித்தது. பாம்பு ஒரு பொய்யன், பொய் சொல்லி நம்ம ஏமாத்தணும். எல்லா தவறுலையும் அந்த பொய் தான் இருக்குது, அந்த சாத்தான் தான் இருக்கிறான். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அதை செய்யி, நல்லா இருக்கும், நீ கடவுளை போல வருவ, ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், நீ வாழ்க்கையில முன்னேறணும்னா தவறு செய்யி அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்லி கொடுப்பான். சாத்தான் சொல்லி கொடுப்பான். அதான் பாம்பை கண்டு ஓடுவதை போல, அந்த சாத்தானை விட்டு ஓடு விடுவதை போல நீ பாவத்தை விட்டு அறவே ஓடிவிடு. எனவே தூய அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ இந்த திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இந்த அமலோற்ப மாதா பக்தி அந்த வளர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஜெர்மன் படை வீரர், ஒரு நலவாதி, சமூக நலவாதி, அவர் பெயர் ஹண்டன்பர்க். அவருடைய மேஜை மீது அமலோற்ப மாதா சுரூபம் இருந்தது. ஜெர்மனி நாடு நாத்திக நாடு என்று சொல்லலாம், கடவுள் பக்தியே இல்லாதது. அப்படி இருக்கிறதுல இவர் இந்த அமலோற்ப மாதா சிறுவத்தை அவருடைய மேஜையில் வைத்திருந்தார். அப்போ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, நான் பாவம் செய்யாமல் இருக்க இந்த மாதா சிறுவத்தை பார்க்கும் பொழுது, இந்த அமலோற்ப மாதா சிறுவத்தை பார்க்கும்போது நான் பாம்பை கண்டு ஓடுவதை விட ஓடி விடுகிறேன். நான் பாவம் செய்யாமல் இருக்க இந்த அன்னை மரியாள் எனக்கு, இந்த அமலோற்ப மாதா, இந்த அருமையான மாசற்ற அமலோற்ப மாதா எனக்கு உதவி செய்கிறாள் என்று அருமையாக அவர் சொல்கிறார். அது உண்மைதான். நம்ம அமலோற்ப மாதா சிறுவத்தை வச்சிருக்கிறோம் கோயிலில், எல்லா கோயிலும் இருக்குது. அமலோற்ப மாதா சிறுவத்தை நாம் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுது, அமலோற்ப மாதாவிட நாம் ஜெபம் செய்யும் பொழுது நமக்கு வருகின்ற ஒரே சிந்தனை இதுவாகத்தான் இருக்கணும். ஓடிவிடணும், பாவம் செய்யக்கூடாது, நான் தூய்மையாக இருக்கணும், நான் நல்லவனாக இருக்கணும், பாவத்தை அறவே நான் ஒழிக்க வேண்டும், தவறு நான் செய்தது தவறு என்று உணர வேண்டும். எனவே அத்தகைய ஒரு மனநிலை நம்மிடம் வளர்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே இந்த அருமையான நாளிலே அன்னை மரியாள் அமலோற்ப மாதா சிறப்பு செய்கின்றோம். எனவே இந்த நாளிலே அந்த அன்னை மரியாளை போல நாமும் தூய உள்ளம் கொண்டவர்களாக, தீமை கண்டு விலகக்கூடியவர்களாக, தீமை இது தவறு என்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு மனசாட்சி இருக்கிறது, நமக்கு உள்ளே உள்ள மனசாட்சி, காவல் தெய்வம், காவல் தூதர்கள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார், இது தவறு, செய்யாத என்று. எனவே அந்த பாவத்தை விட்டு விலகுவோம், தூயவர்களாக மாறுவோம், நல்ல ஒரு நிலையிலே
ஆன்மா ஆயத்தம் பெற்றவர்களாக, இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு ஒரு தயாரிப்பாக, உள்ள தூய்மை அடைந்தவர்களாக அன்னை மரியாளை மனதில் கொண்டு அவளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் மாறுவோம். அதற்கு தேவையான வரம் வேண்டி நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென். அமலோற்ப மாதா சபையிலே பொறுப்பாளர்களாக புதிதாக நியமனம் செய்ய இருக்கக்கூடிய செல்வி சபினா விண்ணரசி, செல்வி ரிக்ஸி, செல்வி ஜெபினா மெர்லின் முன்வருக. அன்பு தந்தையே, இங்கு வந்திருக்கும் எல்லோரும் இறை அன்னையின் பக்தியில் வளரவும் பிறரிடம் இப்பக்தியை வளர செய்யவும் விருப்பம் கொண்டு நமது அமலோற்பவ மாதா சபையில் சேர்த்து கொள்ளும்படி அவர்களை வெகுவாய் கேட்டுக்கொள்கிறார்கள். அன்பு மகளே, புனித அமலோற்ப மாதாவின் அருளால் உனக்கு கொடுக்கப்படும் இந்த தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள். உன் கடமைகளையும் சபை ஒழுங்குகளையும் நுணுக்கமாக கடைபிடிப்பதோடு உன் நற்செயல்களாலும் சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு ஒரு மேல்வரி சட்டமாக விளங்க வாக்களிக்கின்றாயா? வாக்களிக்கிறேன். அதற்கு எனக்கு புனித அமலோற்பவ மாதா உதவி செய்வார்களாக. ஆமேன். அன்பு மகளே, புனித அமலோற்ப மாதாவின் அருளால் உனக்கு கொடுக்கப்படும் இந்த செயலர் பொறுப்பை ஏற்றுக்கொள். சபையை நடத்தும் அருள் பணியாளர், தலைவி இவர்களோடு இணைந்து சபையின் ஞான நன்மைக்காக உழைக்கவும், எழுத வேண்டிய அனைத்தையும் நுணுக்கமாக எழுதி வைத்து கவனமாய் காக்கவும் வாக்களிக்கின்றாயா? அப்படியே வாக்களிக்கின்றேன். புனித அமலோற்பவ மாதா உதவி செய்வார்களாக. ஆமேன். அன்பு மகளே, புனித அமலோற்ப மாதாவின் அருளால் உனக்கு கொடுக்கப்படும் பொருளர் பொறுப்பை ஏற்றுக்கொள். சபையின் மற்ற பொறுப்பாளர்களோடு இணைந்து உனது சொல்லாலும் செயலாலும் சபையின் ஞான நன்மைக்காக உழைக்கவும், உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்தையும் பொறுப்புடன் கையாளவும் வாக்களிக்கின்றாயா? அப்படியே வாக்களிக்கிறேன். புனித அமலோற்பவ மாதா உதவி செய்வார்களாக. ஆமேன். நீங்கள் உங்கள் பொறுப்புகளை அன்போடு ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக ஒப்பு கொடுக்கும் மன்றாட்டை சொல்லுங்கள். அருள்மிகு அன்னையே, இறைவனின் தாயே, நான் உம்மை பாதுகாவலியாகவும் பரிந்துரைப்பவளாகவும் வழிகாட்டியாகவும் தெரிந்து கொள்கிறேன். உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவையும் உம்மையும் விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன் என்றும், உம்முடைய திருமகனின் மாட்சிக்கு உமது பேரன்புக்கும் முரணாக எதையும் நினைக்கவோ சொல்லவோ செய்யவோ மாட்டேன் என்றும் உறுதியாக தீர்மானிக்கின்றேன். ஆதலால் உம் திருமகனின் அடியாராகவும் உம்முடைய பிள்ளையாகவும் என்னை ஏற்றுக்கொள்வீராக. உம்மை போல் இறை வார்த்தையில் ஊன்றி திளைக்கவும், உம் மகன் சொல்வது போல் எல்லாம் செய்யவும் என்னை தூண்டியருளும். என் வாழ்வின் நிறைவில் எனக்கு துணை புரியும். ஆமேன். இப்பொழுது அடையாள சின்னம் மந்திரித்து அவர்களுக்கு அணிவிக்கப்படுகிறது. எழுந்து நிற்போம். நமது நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
சொல்லி வேண்டுவோம். நீதியின் கதிரவனே, என் தாயாம் திரு அவைக்காக ஜெபிக்கின்றோம். மாசில்லா கன்னிமரியாவில் உமது மகத்துவத்தை ஒளிர செய்தது போல இறையாட்சி பணியில் தன்னை அர்ப்பணித்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரிலும் உமது பேரொளியை பொழிந்து உண்மைக்கு சான்று பகர்ந்து வாழவும், இறைமக்களை இறை வார்த்தையின் வழியில் கட்டியெழுப்ப அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நல்ல நலன் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிற்கு விடுதலை அளிப்பவரே எம் இறைவா, எம் தாய் திரு நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் உண்மை நெறியிலும் நீதியின் வழியிலும் மக்களை நடத்திடவும், லஞ்சம் ஊழல் ஒழித்து புதிய சமூகத்தை படைத்திடவும், பல்வேறு வளர்ச்சி பணிகளை கட்டிடவும் வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மீட்பராம் கிறிஸ்துவே, நீர் கன்னிமரியாவை உமக்குகந்த உறைவிடமாகவும் தூய ஆவியாரின் கோவிலாகவும் ஆக்கினீர். நாங்கள் எங்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூய ஆவியாரின் ஆலயமாகவும் நீர் வந்து தங்கும் பேழையாக வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் ஊற்றே எம் இறைவா, இம்மன்னையின் பரிந்துரையால் நோயாளிகள் நலம் பெறவும், மன ஆறுதல் தேடுவோர் ஆறுதல் பெறவும், பாவிகள் மனம் திரும்பவும், திருமணத்திற்காக காத்திருப்போருக்கு நல்ல வாழ்க்கை துணையும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வரங்களை அள்ளித்தரும் எம் இறைவா, ஆக்கத்தோடும் உற்சாகத்தோடும் எம் பங்கில் செயல்படும் மாதா சபை இளம் பெண்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்னையின் வழியில் தடம் பதித்து நற்செயல்களால் இச்சமூகத்தை உருவாக்கிடவும், தேவையில் உள்ளோரை கண்டு உதவிடவும், அவர்களின் எதிர்கால வாழ்வு வளமுள்ளதாகவும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செயல்படவும் உடல் உள்ள நலம் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இது உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் விரும்பி கேட்டது மன்றாட்டுகளை தயவாய் ஏற்றுங்களுக்கு தந்திரல வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 109, பக்கம் 109.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாளின் அமலோற்பு பெருவிழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலி பொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலிருந்து நிரும்பத அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் எங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உம்மை எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கண்ணியான அன்னை மரியாளினுடைய விழாவிலே நாங்களுமே ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாளை ஜென்ம பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினீர். உமது நிறைய அருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திருச்சபையின் பிறப்பை முன்னறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாவற்றிற்கும் மேலாக அக்கண்ணியை உம் மக்களுக்காக பரிந்து பேசுவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்க செய்தீர். ஆகவே வானதுதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களது மகிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் உளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தரங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நுழையற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின்
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருடலும் இரத்தம் என்னை காத்து முடியலால் ஒழிப்பதாக. பக்கம் 131, பக்கம் 131.